இந்த படத்தில் சொல்கிற கருத்துமே நாங்கள் பெருசு உங்களை விட இல்லை நீங்கள் என்ன பெருசு அப்படின்னு இல்லாமல் எல்லோரும் ஒன்றா வாழலாமே அப்படின்னு சொல்கிற கருத்து இருக்குது. கடைசி நீங்கள் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா கூட அங்கே தான் எனக்கு இது நான் ஜெயிச்சிட்டேன், நாங்கள் சேர்ந்து இந்த டீமாக ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறது அந்த சந்தோஷத்தை மீறி நீலம் ப்ரொடக்ஷன்ஸாக இருக்கட்டும், ரஞ்சித் சாராக இருக்கட்டும், என்னோட டைரக்டர் ஜெயக்குமார் சாராக இருக்கட்டும், சாந்தனுவாக இருக்கட்டும், அசோகா இருக்கட்டும், கீர்த்தியாக இருக்கட்டும், எல்லாத்தோட சப்போர்ட் மூலியமாக தான் இப்படி ஒன்று நடந்திருக்கு. ஸோ இது ஒரு கூட்டு முயற்சி. இது பெரிய விஷயம் என்னென்னா, இப்போ கூட நான் நேற்று நைட் கூட என் ஒய்ஃப் கிக்கி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி எனக்கு எல்லாமே வந்து ஒரு மாதிரி சர்ரியலாக இருக்குது, நம்பவே முடியல, உண்மையிலே இப்படி ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடந்துட்டுருக்கா அப்படின்னு. எல்லாருக்குள்ளுமே ஒரு பயங்கரமான ஒரு நம்ம ஒரு பக்கம் ஒரு கோபம் அப்படிலாம் இருந்தாலும் நம்மளுக்குள்ள ஒரு ஒரு அன்பு பயங்கரமாக இருக்கும். எல்லா மனுஷனுக்குள்ளும் அது இருக்கும். அந்த இடத்த தான். வணக்கம் சார். வணக்கம். ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு வெற்றி படத்தோடு இந்த ஆண்டை தொடங்கியிருக்கீங்க. போகிற பக்கம் எல்லாமே அந்த ப்ளூ ஸ்டார் படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பை பார்க்க முடியுது. நீங்களும் தேட்டர் விசிட்லாம் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருக்குது இந்த படத்துடைய வெற்றி? வெற்றியை வந்து சந்தோஷம் அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப இமோஷ்னலான ஒரு மூமெண்ட் இது. பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து முதல் படம் சக்கரை கட்டி ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு 15 வருஷம் 4 மாதம் ஆகிருக்கு. கரெக்டாக 25ஆம் தேதி ப்ளூ ஸ்டார் ரிலீஸ் ஆகிருக்கு. அன்றைக்கி பார்த்தா நாட்கள் அப்படின்னு பார்த்தா 5600 நாள். ஸோ இந்த நாள் வந்து ஆக்சுவலாக இப்போ கூட நான் நேற்றுக்கு நைட் கூட என் ஒய்ஃப் கிக்கி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி எனக்கு எல்லாமே வந்து ஒரு மாதிரி சர்ரியலாக இருக்குது, நம்பவே முடியல, உண்மையிலே இப்படி ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடந்துட்டுருக்கா அப்படின்னு. ஸோ இதெல்லாமே தேங்க்ஸ் டு மெயினாக டைரக்டர் ஜெயக்குமார், அப்புறம் பா ரஞ்சித்னா அண்ட் எங்களோட ப்ரொடியூசர்ஸ். இவ்வளோ நல்ல படத்தில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் வெரி எமோஷ்னல். அரக்கோணம் பகுதியில் ஒரு ஒடுக்கப்பட்ட ஆதிக்க சமூகத்தை இணைச்சி ஒரு சமூக அரசியல் அழகான ஒரு படமாக, ஒரு சமுதாயத்துக்கு ஏற்ற படமாக இதில் இருக்குது. நீங்கள் இதில் பார்த்தா ராஜேஷ்ன்ற கதாபாத்திரம் நடித்ததுக்கு எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு ஆக்சுவலாக ராஜேஷ் வந்து ஏன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, அந்த ஒரு சொசைட்டி வந்து நம்ம சொல்கிறோம்ல, அந்த சொசைட்டியில் வந்து என்ன தான் என்னோடது வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடாக இருந்தாலும் அதுதான் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன்னா, அந்த நெகட்டிவ் ஷேடாக இருந்து அது இவன் மேலே தப்பு இல்லை. அந்த ராஜேஷ் கதாபாத்திரம் வந்து அவனோட அந்த சொசைட்டி, அவனோட வளர்ப்பு, ஹீஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் தட் சொசைட்டி. ஸோ அந்த சொசைட்டிக்கு அந்த வளர்ப்பில் இருக்கிற ஒரு பையன் எப்படி இருப்பான், பட் கடைசியில் அவனுக்கு வாழ்க்கையோட உண்மை என்னன்னு புரிய வச்சது, அவனுக்கு வந்து ஈக்குவாலிட்டி என்னன்னு புரிய வச்சு அவன் மாறுற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது வந்து எனக்கு நிறைய ஸ்கோப் கொடுத்தது. அண்ட் இன்னொன்று அகெயின் தட் இஸ் அன் எக்ஸாம்பிள், இன்னும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து ஈக்குவாலிட்டிலாம் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த ராஜேஷ் கதாபாத்திரம் எப்படி மாறினாரோ அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் மாற வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் என்னால் செட் பண்ண முடிஞ்சுது. ஸோ த்ரூ அந்த ராஜேஷ் கதாபாத்திரம் நான் சாந்தனுவாக இல்லை, அந்த ராஜேஷ் கதாபாத்திரம் மூலமாக நிறைய பேருக்கு அது ஒரு எக்ஸாம்பிளாக செட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்கிற ஒரு கதாபாத்திரம் தான் ராஜேஷ். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையாலுமே நீங்கள் எடுத்து நடிச்சிருக்க அந்த ராஜேஷ் கதாபாத்திரம் பல இளைஞர்களுடைய மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும் சமூகத்தில் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். இந்த ராஜேஷ் கதாபாத்திரம் குறிப்பாக இந்த ப்ளூ ஸ்டார் படத்துக்காக நீங்கள் எடுத்துக்கிட்ட மெனக்கடல், எவ்வளோ நாள் இந்த படப்பிடிப்பு நடந்தது, அதை பற்றி உங்களுடைய அனுபவம்? ராஜேஷ் கதாபாத்திரத்துக்குன்னு இல்லை, ப்ளூ ஸ்டாரில் நடிக்க போகிறோம் அப்படின்னு வரப்போவே வந்து டைரக்டர் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 கிலோ 15 கிலோ குறைக்கணும் அப்படின்னு சொன்னார். பிகாஸ் எல்லாருமே வந்து அந்த அரக்கோணத்தில் இருக்கிற அந்த கிரிக்கெட் விளாடுற பசங்க அவங்களோட லுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறப்ப அந்த வெயிட் லாஸுங்கிறது ஒரு பெரிய ஒரு டாஸ்க்காக இருந்துச்சு. ஸோ அதுக்கு நானும் பிருத்வி, அசோக் 3 பேருமே அந்த வெயிட் லாஸ்க்காக ஒர்க் பண்ணோம். அதில் மெயினாக நானும் பிருத்வியும் வந்து பக்கத்து வீடுனால வந்து எவ்ரிடே நாங்கள் வந்து ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஓடுவோம். வள்ளூர் கோட்டத்தில் ஆரம்பித்து கிண்டி வரைக்கும் போவோம், அப்புறம் லீமெரிடின் அந்த ஹோட்டல் வரைக்கும் ஒரு 8 to 10 கிலோமீட்டர்ஸ் எவ்ரிடே நாங்கள் ஓடுவோம். ஸோ அது வந்து அந்த வெயிட் லாஸ்க்கான ஒரு ஜேர்னி, அதுக்கப்புறம் அதை டயட் அதுக்கான மெயின்டைன் பண்ணுறது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கதாபாத்திரத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓகே ஆகணும்னா ஃபஸ்ட்டு கிரிக்கெட் விளாட தெரியணும். ஸோ அது வந்து டைரக்டர் ஜெயக்குமார் ரொம்ப பர்டிகுலராக இருந்தார். ஸோ அந்த கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சால் தான் அடுத்தது ஆக்டிங்கான ஆடிஷனு. ஸோ ப்ரையாரிட்டிங்கிறது இங்கே கிரிக்கெட் தான். கிரிக்கெட் வந்து நாங்கள் 3 பேருமே சின்ன வயசுலேருந்து ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டவங்க. ஸோ எங்களுக்கு வந்து அதுவும் ரொம்ப ஈஸியாலாம் இல்லை, அது ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டது தான் இதில் நாங்கள் வந்து மாற்ற வேண்டிய ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு. ஏன்னா அரக்கோணத்தில் இருக்கிற பசங்க வந்து எப்படி விளாடுவாங்க, ஒரு மாதிரி அன்ஆர்த்தடாக்ஸாக இருந்துச்சு. அவங்க விளாடுற ஷாட்ஸ் இது எல்லாமே வந்து ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக இல்லாமல் அன்ஆர்த்தடாக்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த அன்லேர்னிங் ப்ராசஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் நம்ம வந்து சில விஷயங்கள் கற்றுப்போம், இதை புதுசாக இப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இங்கே நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை வந்து அன்லேர்ன் பண்ணி வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அது ஒரு டாஸ்க்காக இருந்துச்சு. ஸோ இந்த
மாதிரி வந்து வெயிட் லாஸு அப்புறம் கிரிக்கெட் வந்து வேறு மாதிரி கற்றுக்கிறது இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் ஆக்சுவலாக ஆக்டிங்குள்ளேயே போனோம். நிறைய ஆக்டிங் ஒர்க் ஷாப்ஸ் பண்ணாங்க. அது ரஞ்சித்னா அந்த பட்டறையில் வந்து அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். பிகாஸ் என்ன தான் நாங்களாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஆக்டிங்கில் இருந்தாலும் ஸ்கிரிப்ட் ரீடிங் அந்த மற்ற நடிக்க போகிற மற்ற ஆக்டர்ஸோடு சேர்ந்து அந்த ஒர்க் ஷாப்ஸ் பண்ணுறப்போ வந்து ஒருத்தருக்கான ஒரு பரிச்சயம் ஒன்று கிடைக்குது. எல்லாரோடையும் கொஞ்சம் ஈஸியாகுது. டே 1 போய் புதுசாக ஒருத்தரை பார்த்து அவங்களோட வந்து அந்த ஒரு வேவ்லிங் செட் ஆகிறதோட தாண்டி முன்னாடியே அவங்களோட வந்து பேசி பழகி அவங்களோட அந்த சீன்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ வந்து இது எல்லாமே எங்களுக்கு வந்து ஸ்பாட்டில் போகிறப்போ வந்து புதுசாக ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இல்லை. ஆல்ரெடி நாங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அது வந்து எங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் நிறைய பண்ணோம். இறுதியாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 15 ஆண்டுகள் நிறைவு பெற்ற டைமில் இப்படி ஒரு படம், ஆடியன்ஸ் நிறைய பேர் உங்களுடைய சீன்ஸ் வர இடத்துல எல்லாமே உற்சாகமாக கைத்தட்டி கொண்டாடுதுன்னு பார்க்க முடிஞ்சுது. உங்களுடைய அந்த டிரான்ஸ்மிஷன் ஷேட், அதை ஒரு நெகட்டிவ் ஷேடுனாலுமே அதை அவங்களா பார்த்து அதை நான் உணர்ந்து அந்த படத்துக்குள்ளே வந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணாங்க, அவங்கள பற்றி சில வார்த்தைகள். ஆடியன்ஸ் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக மக்களோட வெற்றி, மக்கள் கொடுத்த வெற்றி அப்படின்னா நான் வந்து ப்ளூ ஸ்டார் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எல்லா இடங்களையும் வந்து ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ தூரம் கிளாப்ஸ் பண்ணுறது, விசில் பண்ணுறது. நிறைய இடங்களில் வந்து நாங்கள் படத்தில் என்ன தான் வந்து ஒரு ஷாட் அடித்து அங்கே அந்த கேரக்டர்ஸ் அங்கே கிளாப் பண்ணி அந்த ரீரெக்கார்டிங்லாம் இருந்தாலும் தேட்டரில் போய் பார்க்குறப்போ நாங்கள் அடிக்கிற அந்த ஒரு பவுண்ட்ரி, அந்த ஒரு 6 அந்த விக்கெட் எடுக்கும் போது உண்மையிலேயே ஒரு கிரிக்கெட் மேட்சை பார்க்கும்போது ஒரு இந்தியா மேட்சை பார்க்கும்போது ஆடியன்ஸ் எப்படி வந்து என்ஜாய் பண்ணி கைத்தட்டுவாங்க அந்த மாதிரி ஆக்சுவலாக நான் ஸ்க்ரீனில் பார்த்து தேட்டரில் பார்த்து வந்து எல்லாருமே கைத்தட்டி விசில் பண்ணாங்க. ஸோ அது தெரிஞ்சது அவங்க வந்து மக்கள் எவ்வளோ தூரம் கனெக்ட் ஆனாங்கன்னு. அகைன் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ்லாம் வந்து அந்த இன்ட்ரோல் பிளாக் கிட்ட வந்து நான் அந்த பாலால் நான் அடி வாங்குறப்போ வந்து ஒருத்தர் ஃபேஸஸ் நான் வந்து நிறைய ஒளிஞ்சு நின்று பார்ப்பேன் மக்களோட ஃபேஸ் ரியாக்ஷனில் எப்படி இருக்கும்னு. அப்படி பார்க்குறப்ப நிறைய லேடிஸ் வந்து இப்படி கன்னத்தில் இப்படி கை வச்சுட்டு கண்ணில் லைட்டாக தண்ணி கொலன்னு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ சரி அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் என்ன கேரக்டர் கொண்டு வந்தோம், என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும்னு நினச்சோமோ அது வந்து ஆடியன்ஸ் கன்வே ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுது. ஸோ இது வந்து மக்கள் இன்றைக்கி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளில வந்து ஒருத்தராக அது இன்னொரு பாராட்டிய வேண்டிய விஷயம். பிகாஸ் ஒரு கேரக்டரையாக தனித்தனியாக வந்து கூப்பிட்டு பாராட்டி எல்லாருமே அவ்வளோ தூரம் வந்து ரசிச்சிருக்காங்கன்னு பார்க்குறப்போ உண்மையிலே இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இது நான் ஜெயிச்சிட்டேன், நாங்கள் சேர்ந்து இந்த டீமாக ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறது அந்த சந்தோஷத்தை மீறி எனக்கு வந்து என்னென்னா எங்கள் அப்பா அம்மாவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிருத்வியோட அப்பா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இல்லை அவர் படம் ரொம்ப நல்லா இருக்குடா, இது கண்டிப்பாக ஒரு நல்ல படம், இது ஒரு வெற்றி படம் தான் அப்படின்னு வந்து சொன்னார். ஏன்னா அப்பா நிறைய பேச மாட்டார், பட் அவர் கண்ணில் பார்த்தேன். நானும் ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து ஒரு மொமெண்ட் ஒன்று ஷேர் பண்ணோம். ரிலீஸ் ஆன அன்றைக்கி இது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, இது சக்ஸஸாக ஆக போகுது அப்படின்றப்போ வந்து நான் ஆக்சுவலாக பிரேக் டவுன் ஆகிட்டு அம்மா கிட்ட ஆட ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா என்கிட்ட ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு எமோஷனலான மொமெண்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் என்னை தாண்டி எந்த அப்பா அம்மாவும் வந்து தான் பசங்க வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் அதை தாண்டி வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து 15 வருஷம் நம்ம பையன் கஷ்டப்பட்டுருக்கான், இன்றைக்கி ஃபைனலாக அவன் வந்து போட்ட எஃபர்ட்ஸ்க்கு ஒரு பலன் ஒன்று வந்து மக்கள் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப, ஏன்னா அவங்க சக்ஸஸ்லேருந்து எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டாங்க. பட் நான் என்னோடய கெரியர் ஆரம்பித்ததுலேருந்து அந்த சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் டேஸ்ட் பண்ணாமல் இருந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு அவங்க ஜெயித்த மாதிரி எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு, அவங்களுக்கு வந்து அவங்களும் ஜெயித்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஸோ அதுவும் மெயினாக நானும் பிருத்வியும், ஏன்னா அப்பா கிட்ட வந்து பாண்டியரஞ்சன் அங்கிள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார், அவர்கிட்ட தான் வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவர் டேரக்டராகி அவர் ஜெயிச்சிட்டாரு. இப்போது அவரோட பையனும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டிருந்தோம். இப்போ 2 பேருக்கும் சேர்ந்து ஒரே படத்தில் ஜெயிக்கிறப்போ வந்து 2 பேரோட அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பிகாஸ் இனிஷியலாக நாங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து 2 பேர் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் மிஸ் ஆகி 2 பேரோட லைஃப்பும் கொஞ்சம் வேறு ட்ராக்கில் போய் நிறைய ஹர்டில்ஸ் ஃபேஸ் பண்ணோம். ஸோ இன்றைக்கி நானும் பிருத்தியும் சேர்ந்து ஜெயிக்க சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் அதையும் தாண்டி அசோக்கும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், கீர்த்தி எனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரு நண்பர்களாக சேர்ந்து ஜெயிக்கிறப்போ வந்து இட் ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஒரு விக்ட்ரியாக இருக்குது. இது தனிப்பட்ட ஒரு வெற்றி அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப ஒரு முழுமையான ஒரு வெற்றியாக இருக்குது. ஸோ அந்த எமோஷனல் டைமில் என்ன சொன்னாங்க? ஒன்றுமே சொல்லலைங்க. அவங்க சோனுன்னு சொல்லிட்டு அழுதாங்க, நான் மம்மின்னு தான் சொல்லுவேன் அவங்கள. ஸோ நான் மம்மின்னு சொல்லிட்டு அழுதேன். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் ஒன்றுமே பெருசாக பேசிக்கல, ஏன்னா உண்மையிலே நான் ரொம்ப வச்சு அழ ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் கீக்கி தான் வந்து ஃபோனை வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க. ஏன்னா என்னால் சுத்தமாக பேச முடியல. பிகாஸ் எனக்கு தெரியும் அவங்க மனசுக்குள்ளே வந்து எவ்வளோ ஆசைப்பட்டாங்க பையன் ஜெயிக்கணும் அப்படின்னு. நான் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க, நான் பட்ட அவமானங்கள், அந்த இன்சல்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அம்மா பார்த்துருக்காங்க. ஸோ அதை தாண்டி கடைசியாக அந்த ஒரு விஷயம் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ வந்து எனக்கு வார்த்தையே வரல, எங்கள் அம்மாவுக்கு அது வார்த்தையே வரல. ஸோ தட் இஸ் அ வெரி வெரி எமோஷனல் மூமெண்ட். இது எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். நான் வந்து ரஞ்சித்னா அண்ட் ஜெயக்குமார் சார் இவங்களுக்கு தான் நான் சொல்லணும். மென்மேலும் படங்கள் இது போன்ற சமூக கருத்துள்ள, சமூக அக்கறையுள்ள படங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணணும்னு வாழ்த்துறோம். இந்த படத்தின் தொடக்கத்திலே வெற்றி, அடுத்தடுத்து வெற்றிகளையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். நன்றி. அண்ட் இவ்வளோ தூரம் வந்து
உலகத்தில் இருக்கிற தமிழ் ரசிக பெருமக்கள் எல்லாரும், சன் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருமே இவ்வளோ தூரம் எங்களை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த சப்போர்ட் எங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி இன்னும் நல்ல படைப்புகள் நாங்கள் டெஃபினட்டாக கொடுப்போம். படம் பார்த்து உங்களை கொண்டாடினதுக்கப்புறம், ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தொடர்ந்து உங்கள்கிட்ட சோஷியல் மீடியாவில் கவிதைகள் எதிர்பார்க்குறாங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்து. ஸோ எதிர்பார்க்கலாமா தொடர்ந்து உங்கள் சைட்லேருந்து கவிதைகள்? அதை பற்றி எதிர்பார்க்கலாம். நிறைய கவிதைகள் வந்து இருக்குது. புக்குக்குள்ளே பிட்டாக வச்சுருக்கேன். ஒரு பிட்டை அப்பப்போ எடுத்து விட்றேன். ஆமாம், தேங்க்யூ ஸோ மச்சுங்க. தேங்க்யூ. ஜெயக்குமார் இயக்கத்தில் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற திரைப்படம் இந்த நானுடைய முதல் திரைப்படம் உங்களுக்கு வந்திருக்கு. ஒரு வெற்றி படமாகவும் அமைஞ்சிருக்கு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வெற்றி எப்போவுமே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா அது காசு போட்டவங்களும் சரி, படம் பார்க்கவங்களும் சரி, நிறைய பேர்த்துக்கு மக்களுக்கு பிடிச்சாதான் ஒரு படம் வெற்றி பெறும். ஸோ அந்த வகையில் இந்த வந்து ஒரு பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு கருத்தை முன்வைக்கிற ஒரு படம். அது வணிக ரீதியாக வெற்றி பெறும்போது ஒரு பெரும் மகிழ்ச்சி தான். ஸோ நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுவும் இல்லாமல் ஜெயோட ஃபஸ்ட்டு படம், ஜெய் பிரதர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரும் வெற்றி பெறதும், ரஞ்சித் அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் எல்லாமே இந்த டீமே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டீமு. ஸோ வெற்றி பெறதில் வந்து நிறையா விதத்தில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தருது. ஒரு சமூகத்துக்கு தேவையான, கரண்ட்டில் இருக்கிற பாலிடிக்ஸுக்கு தேவையான, நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கான ஒரு படமாக இருக்குது. அதில் முக்கிய கதாபாத்திரம், முதல் முறையாக இப்படி ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் ஏற்று நடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் சினிமா கரியரில். அந்த கதாபாத்திரத்துக்கு ரசிகர்கள் கொடுத்த வரவேற்பு எப்படி இருந்துச்சு நீங்கள் தேட்டரில் போய் விசிட் பண்ணப்போ? உண்மையை சொல்லணுன்னா இந்த மாதிரி ஒரு வரவேற்பு நான் பார்த்ததே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு நான் வந்து. இது என்னோடய 19வது படம். பட் ப்ளூ ஸ்டார், அதுவும் இந்த ரஞ்சித்துங்கிற கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். இந்த நீங்கள் பிடிச்சிங்களா? ஓகே. ரஞ்சித்துங்கிற கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த இன்ட்ரொடக்ஷனுக்கே விசில் பறந்தது தான் எனக்கு முதல் தடவையாக இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி படத்தை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, என்னோடய கேரக்டர், ஆக்டிங் எல்லாத்தையுமே அப்ரிசியேஷன் இருக்கும். பட் இந்த தட்டி தூக்குறது அந்த மாதிரி ஒரு விசில் பறந்துச்சு, மக்கள் கத்துனாங்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது. இதுலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, எல்லாருமே ரொம்ப அடித்தட்டு மக்களும் கனெக்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் இப்போ தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் தெகிடி, ஒரு ஓமை கடவுள், இந்த போர் தொழில் எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. இது வந்து அவங்கள ஒருத்தராக என்னை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது. ரொம்ப புதுசாக இருந்தது. ஒரு ஆதிக்க சமூகம், அங்கே ஒரே ஊரில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமூகம், 2 பேரும் இணைஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இந்த படம். இந்த படத்துக்குள்ளே உங்களுக்கு கதை சொல்லும்போதே உள்ளே போயிட்டீங்களா? இதுக்கான மெனக்கடல் ஏதாவது இருந்ததா? எப்படி இந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது? இந்த படம் பொறுத்த வரைக்கும் நான் ஸ்கிரிப்ட் படித்தோடனே இந்த ரஞ்சித்துங்கிற கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆகிடுச்சு. எந்த விதத்தில் அப்படின்னா, நான் சினிமாக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்ட அந்த ஒரு ஒரு வெறி ஒன்று இருந்தது. ஸோ அந்த வெறி இந்த கேரக்டரில் நான் பார்த்தேன். நீங்கள் என்ன நிறைய பேர் முடியாது அதுன்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன சொல்கிறது, நான் பண்ணி காமிப்பேங்கிற ஒரு வெறி இருக்குதுல்ல, அது எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த படத்தில் சொல்கிற கருத்துமே, நாங்கள் பெருசு உங்களை விட, இல்லை நீங்கள் என்ன பெருசு அப்படின்னு இல்லாமல் எல்லோரும் ஒன்றா வாழலாமே அப்படின்னு சொல்கிற கருத்து இருக்குது. கடைசி நீங்கள் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா கூட அங்கே தான் வந்து முடியும். இன்னொருத்தனை கூட அவனுக்கு, அதாவது எம்பத்தி வந்து எல்லா அன்புங்கிறது எல்லாத்தோட பெரிய ஒரு விஷயம்னு சொல்கிற படம் இது. அந்த அரசியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுற கருத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த கருத்தை இந்த படம்னு சொல்லுது. உங்களுடைய காதல் மனைவி ஆனந்தியை படத்தில் மிஸ் பண்ணிட்டீங்க, ஆனால் ரியலில் கல்யாணம் பண்ணிட்டீங்க. அந்த படம் நடக்கும்போது நீங்கள் ஒரு காதலர்கள் தான். எப்படி இருந்தது அந்த டைமில்? ஒரு ஃப்யூச்சரை நினச்சி ஒரு பயம் இருந்ததா? இந்த கதையில் இருக்கிற மாதிரி இது ஏதோ நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர்னஸ் இருந்துச்சா? படத்தில் 2 பேரும் ஒர்க் பண்ண அனுபவங்கள்? எப்போவுமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோட ஒர்க் பண்ணும்போது ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். அதை தாண்டி காதலர்களாக இருந்தோம் அந்த படம் ஷூட் அப்போ. ஸோ நிறைய விஷயங்களை வந்து ஆக்டிங்கில் இம்ப்ரவைஸ் பண்ண முடிஞ்சது. பேசி இந்த சீன் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இதெல்லாமே தாண்டி டைரக்டர் சொன்னதை தாண்டி ஒரு ஆர்கானிக்கான ஒரு கெமிஸ்ட்ரி உண்மையாகவே ஒர்க் ஆச்சு. அப்போது கல்யாணம்னு நினச்சாவே எனக்கு ஒரு பயம் இருந்தது. கல்யாணம் பண்ணுமா இல்லை நம்மளால முடியுமா? ஏன்னா ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறதெல்லாம் நான் பார்க்குறேன்ல வீட்டில் எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்குன்னு. இது நடக்குமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். பட் என்றைக்கு நம்ம வந்து இவ தான் நம்மளுக்கானவன் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தப்புறம் என்ன பயம் அப்படிங்கிறது தான். அந்த தைரியம் பாதி வந்து கீர்த்தி கிட்டது எனக்கு கிடச்சது தான். ஓகே கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறது. பட் எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வெற்றி அகைன் எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி தந்திருக்கு. ஏன்னா மொதல் டைம் நாங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கோம். அந்த படம் மக்களால் அன்பால்
ஆதரிக்கப்படுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போல ஒரு சமூகத்துக்கு தேவையான கருத்துக்கள் ஒரு அன்பால் இப்படி ஒரு கதையை சொல்ல முடியும், அது 2 பேரால் இணைய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்க ஒரு நாயகனா? ஒரு நாயகனை விட ஒரு மனிதனாக ரொம்ப பெருசாக நம்புகிறேன். ஏன்னா இன்க்ளூசிவ் சொசைட்டின்னு சொல்லுவோம். அதனால எல்லோரும் ஒன்றா இருக்கணும், பிறப்பால் எல்லோரும் சமம். இந்த படத்துலேயே ஒரு டைலாக் வரும், இந்த வானத்துக்கு கீழே இந்த மரம் செடி கொடிக மனுஷங்க எல்லாருமே சமம் அப்படிங்கிறது. அதை நான் பெருசாக நம்புகிறவன். பிறப்பால் ஏற்றம் தாழ்வு பார்க்குறவங்க வந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அக்ரெசிவாகவே நான் இந்த தாட்டை வந்து பர்சியூவ் பண்ணுறவன் தான் நான். ஸோ அதனால் இந்த படத்தோட கருத்து அரசியல் எல்லாமே எனக்கு பிடிக்க காரணம் இதுதான். நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் அந்த படத்தில் இருந்தது. ஸோ அதாவது எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டும் பிரச்சனை, எக்ஸ்ட்ரீம் ரைட்டும் பிரச்சனை. அந்த ஒரு எல்லாரும் இருக்கலாம், ஒன்றா சேர்ந்து இருக்கலாம் அப்படிங்கிற கருத்து நானும் முன்வைக்கிறேன். அப்பலாமா இந்த படத்தில் உங்களை இப்போ நாங்கள் பார்த்த வரைக்கும் அரக்கோண பையனாகவே இருந்தீங்க. முழுக்க ஒரு மாதிரி ப்ரௌனிஷாகவே உங்களுடைய ஸ்கின் இருந்தது. இதுக்காக எவ்வளோ நேரம் நீங்கள் மெனக்கெட்டு இல்லை வெயிலுக்கு இது ஏதாவது நின்று ப்ராக்டிஸ் பண்ணிங்களா, இல்லை முழுக்கவே கிரவுண்டில் தான் படமாக்கப்பட்டிருக்கு படங்கள் அனைத்துமே? ஸோ அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அதை பற்றி? ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த ஸ்கின் டோன் டிசைட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன யோசித்தோம் அப்படின்னா, அரக்கோணம் வந்து இந்தியாவிலேயே ஹாட்டஸ்ட் டவுன். எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரில. நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவிலே ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட் டவுன். அதனால அதோட டிகிரி டெம்பரேச்சர்லாம் பார்த்தா 43 தாண்டிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஊரில் ஒருத்தர் 6 மணி நேரம் சூரியன் டெய்லி விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் வந்து என்ன நேரத்தில் இருப்பான் அப்படிங்கிறது தான். இதே படத்தில் வந்து சின்ன வயசு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெள்ளையாக இருப்பேன், பட் அதுக்கப்புறம் கிரவுண்ட்லேயே இருக்கான் அப்படிங்கிறது தான். நான் வந்து கிரிக்கெட் என்னோடய ஸ்கூல் ஆடிருக்கேன், தமிழ்நாடு ஆடிருக்கேன். ஸோ அதனால் அந்த டைமில் நான் எப்படி இருந்தேன்னு பழைய ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தோம், அந்த ஸ்கின் டோன் எடுத்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த நான் மெரினா பீச்சில் போயிட்டு நீச்சல் பண்ணுவேன், நீச்சல் அடிச்சுட்டு மண்ணில் வந்து ஆயில் போட்டு படுத்துப்பேன், இது டேன் வரணும்னு சொல்லி. டைம் கம்மியாக இருந்தது. ஸோ இப்படி பண்ணி ஒரு கலர் அச்சீவ் பண்ணோம். அதுவுமே பத்தலை, அதனால் கொஞ்சம் மேக்கப் போட ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் வரைக்கும் தான். மொதல் ஸ்கெடியூல் முடியும் போது நாங்கள் உண்மையாகவே அந்த டேன் ஆகிட்டோம். ஏன்னா டெய்லியுமே கிரவுண்டில் தான் ஷூட்டு. டெய்லி கிரவுண்டில் ஒரு 6 மணி நேரம் இல்லை, ஒரு 10 மணி நேரம் இருப்போம். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த டோன் போயிட்டோம். ஸோ அதை மைண்டில் வச்சு தான் க்ரியேட் பண்ணது அந்த லுக்கு, அந்த ஹோல் லுக்கே அதை வச்சு தான் க்ரியேட் பண்ணது. டைரக்டரோட அண்ணனை பேஸ் பண்ணி தான் என்னோடய கேரக்டர். அவர் பேர் ரஞ்சித். ஸோ அவரு தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஸோ அவரோட இல்லை இது டைரக்டரோட அண்ணன். ஸோ அவரோட கேரக்டர் இது. அவரோட பழைய ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தோன்னா அவர் முடி இங்கே ஃபங்க் மாதிரி வச்சுருந்தார், க்ளீன் ஷேவில் இருந்தார். அவர் பேண்ட்டு டக்கின் லைட்டாக பண்ணியிருந்தார். இதெல்லாமே அவரோட ரெஃபரன்ஸ் அப்படியே எடுத்தோம். ஸோ அவரை பேஸ் பண்ணி தான் அந்த கிரிக்கெட்டிங் ஸ்டைல் கூட அவரை பேஸ் பண்ணி தான் பண்ணோம். அவர் ஆட விட்டு பார்த்தோம், நெச்சில் ஆடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்தோம். அவர் ஆட விட்டு பார்த்து அவர் நடந்து வந்து அடிக்கிறது, இதெல்லாமே அவர்கிட்ட எடுத்தது தான். ஒரு மாதிரி இயக்குனர் வந்து எல்லாத்துலேயும் இருக்கார். ரஞ்சி என்னோடய கேரக்டர்லேயும் இயக்குனர் இருக்கார், சாமோட கேரக்டர்லேயுமே இயக்குனர் இருக்கார். ஸோ அவர் தான் ரைட்டிங்கும் இருந்ததுனால எல்லா கேரக்டர்லேயும் அவரோட பங்கு இருக்குது. சாமுங்கிறது ஓரளவுக்கு அவர் மேலே தழுவல். படங்கள் வெளியாகும் போது எப்பயாவது தான் சில படங்களில் தான் அந்த ஹீரோயிஸை தாண்டி, அதாவது முன்னணி கதாபாத்திரங்களை தாண்டி எல்லா கதாபாத்திரங்களும் நோட்டபுளாக மாறும். இந்த படத்துக்கு அப்படி ஒன்று அமைஞ்சிருக்கு. உங்களுடைய அம்மா கதாபாத்திரமாகட்டும், அப்பா கதாபாத்திரமாகட்டும், உங்களுடைய மாஸ்டர் கதாபாத்திரமாகட்டும், அதேமாதிரி உங்களுடைய தம்பி கவிஞர் ஷாம், நண்பர்கள் அப்படின்னு நிறைய கதாபாத்திரங்கள் ஆடியன்ஸால் ரசிக்கப்பட்டு நோட்டபுள் ஆகிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்ததுன்னா அதில் இருக்கிற நிறைய கேரக்டர்ஸ் வந்து வெல் ரவுண்டடாக இருக்கும். நீங்கள் அது அந்த கேரக்டர்ஸ்க்கான ஒரு ஆர்க்கு இல்லை அதுக்கான ஒரு இன்டென்ஷன், அதுக்கான விஷயம் கொடுக்கும்போது அந்த கேரக்டர்ஸ் வந்து பார்க்குறவங்க மனசில் நிற்கும். நீங்கள் சார்பேட்டா பரம்பரை பார்த்தா அப்படி தான் இருக்கும், மெட்ராஸ் பார்த்தா அப்படி தான் இருக்கும், நிறைய படங்கள் நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலேயும் நிறைய கேரக்டர்ஸ் அந்த மாதிரி மனசில் ரொம்ப பதிஞ்சிருக்கு. குறிப்பாக என்னோடய தம்பி கேரக்டர் பிருத்வி ப்ளே பண்ண சாம் கேரக்டரு, இல்லை என்னோடய அம்மா ப்ளே பண்ணாங்க, லிஸி அவங்க ப்ளே பண்ணாங்க, குமரவேல் அப்பா ப்ளே பண்ணாங்க, கோச்சு இமானுவேல் நான் பக்ஸு ப்ளே பண்ணுது. இது எல்லாமே வந்து மனசில் நின்னதுக்கு காரணம் வந்து ரைட்டிங். ஆமாம், அதுக்கான ரைட்டிங் தான். அது வந்து தமிழ் பிரபா அவருக்கு தான் கிரெடிட் சொல்லணும். தமிழ் பிரபா டைலாக்ஸ்க்கும் ஜெயோட எழுத்துக்கும் தான் அதுக்கு காரணம். அதை தாண்டி இவங்க எல்லாமே ரொம்ப ஏர்னஸ்டான, ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது அந்த கேரக்டர் வந்து ஈஸியாக மனசில் போய் நிற்குது. தொடர்ந்து எனக்கு நிறைய சப்போர்ட் ஆடியன்ஸ் கிட்ட தான் வந்துட்டுருக்கு. இப்போ ஓமை கடவுளே இல்லை போர் தொழில் தெகிடி இதெல்லாம் ஒரு சப்போர்ட் வந்துட்டுருக்கு. நான் உங்களை நம்பி தான் நிறைய விஷயங்கள், நிறைய படங்கள் கொஞ்சம் ஆம்பிஷியஸாக இப்படி பண்ணலான்னு நான் எடுக்கிறேன். அதே மாதிரி ப்ளூ ஸ்டார் என்னோட ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் நான் நினைக்கிறேன்.
கண்டிப்பாக இதை தியேட்டரில் போய் பாருங்கள். நம்ம ஓடிடி வந்தப்புறம் பார்த்துக்கலான்னு வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ஒரு படமாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது கிரிக்கெட் இருக்கிறதுனால ஃபேமிலிஸ் போகலாமான்னு யோசிக்க வேணாம். இதில் எமோஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது ஃபேமிலிஸ்க்கான படம். இது வந்து எல்லாருக்குமான படம். கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. ப்ளூ ஸ்டார் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு ரசிகர்கள் மத்தியில். படத்தில் நடித்த கவிஞர் ஷாம் நம்ம கூட இருக்கார். பல கவிதைகள் நமக்காக காத்திருக்கு. அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் கவிஞர் ஷாம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ரிசப்ஷன் வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க சாம்ன்ற ஒரு கேரக்டருக்காக ப்ளூ ஸ்டார் படம் மூலிமா. உண்மையிலே என்ன சொல்கிறேனே தெரில, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆமாம். படம் பார்த்துட்டு அப்பா என்ன சொன்னார்? அப்பா இது ரொம்ப வருஷமாக திரைத்துறையில் இருக்கார். நீங்களும் சமீபத்தில் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த படத்தில் கிடச்சிருக்கு. அப்பா என்ன சொன்னார்? அப்பா ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு வந்து மக்கள் எனக்கு வர மெசேஜஸ், ஃபோன் கால்ஸில் கிடைக்கிற சந்தோஷம் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எங்கள் அப்பா மூஞ்ச பார்க்கும்போது எனக்கு கிடச்சிது. ஏன்னா அவருக்கு எப்போவுமே எனக்கு ஒரு பிரேக் வரணுன்ட்டு எந்த ஒரு அப்பா பையனுக்காக யோசிக்கிற மாதிரி அவர் யோசிக்கிறவர் தான். ஸோ அவருக்கு இந்த மூமெண்ட் வந்து அவரை பார்க்கும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஸோ அது முக்கியமான காரணம் ரஞ்சித் சார் அண்ட் டைரக்டர் ஜெய் சார், அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன் இது மூலிமா. ப்ளூ ஸ்டார் திரைப்படத்துக்குள்ளே கவிஞர் ஷாம் அப்படிங்கிற கதாபாத்திரம் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்கள் தேட்டர் விசிட் பண்ணீங்களா? கவிஞர்லாம் சொல்லாதீங்க, பெரிய பெரிய ஆட்களுக்கு கோச்சிக்க போகிறாங்க நீங்கள் வேறு. பட் ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே வந்து கவிஞர் ஷாம் எப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆமாம். உங்களுடைய அந்த படத்தில் வரக்கூடிய கவிதைகளை பர்டிகுலராக எடுத்து ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி அதுக்குன்னு மெனக்கேட்டு ஒரு மாதிரி டெம்ப்ளேட்டை அழகாக ஷேர் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. அதெல்லாம் பார்க்குறீங்களா? பார்க்குறேன். இல்லைங்க, இந்த படம் நான் ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே இந்த கேரக்டர் பார்க்கும்போது அவ்வளோ சிரிப்பு வந்துச்சு. படிக்கும் போதே படத்தில் இருக்கிற கவிதைகள் இல்லாமல் நிறையவே வச்சுருக்காரு. அதில் பெஸ்ட்டு ஒன்ஸ் தான் வந்து படத்தில் நாங்கள் யூஸ் பண்ண முடிஞ்சு. ஏன்னா ஃபுட்டேஜ் கருதி அது எது கரெக்டாக வைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து வச்சோம். இது இவ்வளோ பெரிய வரவேற்பு வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். பட் இந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு வரும்னு நிச்சயமாக எதிர்பார்க்கல. படம் இயக்கும் பொழுது, அந்த படம் உருவாகும் பொழுது இந்த ஒரு கதாபாத்திரம் கண்டிப்பாக மக்களை ரசிப்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு படம் உருவாகும் போது நம்ம நினைப்போம். உங்களுடைய கதாபாத்திரம் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னா ஒவ்வொரு படத்தில் எப்பயாவது எதிர்பாராத ஒரு கதாபாத்திரம் வந்து ஹீரோஸை தாண்டி, முதன்மை கதாபாத்திரத்தை தாண்டி ஒரு வெற்றி பெறும். அப்படி தான் உங்களுடைய கதாபாத்திரம். இது அந்த நேரத்தில் நினச்சிங்களா? படம் ஷூட் பண்ணும்போது இது நமக்குன்னு தனி ஒரு ரிசப்ஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்களா? இல்லைங்க, எந்த ஒரு நடிகர் நினைக்கிற மாதிரி நான் பண்ணுறதுல நான் தான் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன். நான் பண்ணும்போது அதுக்கு என்னோடய சின்சியாரிட்டியை காட்டினேன். பட் ஹீரோ அசோக், சாந்தனு தாண்டி இன்றைக்கி என்னை வந்து இந்த ஒரு பொசிஷனில் வச்சு ஜனங்க பேசுகிறாங்கன்னா இந்த விஷயம் நான் எதிர்பார்க்கலங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் அதுக்கு ரைட்டிங், எழுத்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரைட்டிங் வாஸ் பிரில்லியன்ட். அது வந்து தமிழ் பிரபா அண்ணாவாக இருக்கட்டும், அப்புறம் ஜெயக்குமார் சாராக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் கொலாப் பண்ணனால்தான், அவங்க எழுதினதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால தான் அது எலிவேட் ஆச்சு. ஸோ இது ஒரு எல்லா கிரெடிட்டும் நாங்கள் நடிகர்கள் எடுத்துக்கவே முடியாது. இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ரைட்டிங் அண்ட் எங்கள் மூலிமா அது நடந்ததுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ். சமீபத்தில் கடந்த காலங்களில் ஒரு தமிழ் சினிமாவில் முக்கியமான படங்கள் பண்ணி வெற்றி பெறணும்னு தொடர்ந்து முயற்சிக்கிறீங்க. இந்த படம் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கு. மிகப்பெரிய ஒரு தெரியாதவங்களுக்கு கூட இவர் தான் அவரோட பையனா அப்படின்ற அளவுக்கு ஒரு அடையாளம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த வெற்றியை எவ்வளோ கடினமாக இருந்துச்சு? எவ்வளோ பயணப்பட்டிருக்கீங்க இதுக்காக? இதுக்கு கஷ்டப்பட்டும் சொல்ல முடியாது, எல்லாமே ஒரு லெசன் தான். இவ்வளோ வருஷத்தில் அன்லேர்னிங் நிறையா இருந்துச்சு. ஒரு பிரேக்காக தான் எல்லா நான் மட்டும் இல்லை, சாந்தனும் சரி, எல்லாருமே சரி, ஒரு பிரேக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த படம் பொறுத்தவரை எனக்கு தேட்டர் விட்டு வரும்போது ஒரு நடிகருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட் வந்து எல்லாரும் சொல்கிறது, நல்லா நடிச்சிருந்தீங்க, ஆக்டராக நல்லா க்ரோ ஆகிருக்கீங்க அப்படின்னா அது எனக்கு வந்து அப்படியே மனசில் ஒரே குளிர்ச்சி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் என் பேர் நிறைய பேருக்கு தெரியல. என் பேர் பிருத்வின்றது நிறைய பேருக்கு தெரியல. அவங்க வந்து சாம் எப்படி இருக்கீங்க, சாம் இந்த கவிதை சொல்லுங்கள், சாம் 20 ரூபா நோட் வச்சுருக்கீங்களா சாம்ன்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப எனக்கு வார்த்தைகளே வரல, மனசு அப்படியே நிறைஞ்சிருச்சு எனக்கு. இந்த கவிஞர் ஷாம்ன்ற கதாபாத்திரத்துக்குள்ளே நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க? எப்போ ஆடிஷன் நடந்தது? அதுக்கு எப்படி படத்துக்குள்ளே எப்படி வந்தீங்க அப்படிங்கிறத பற்றி? அதுக்கு என் நண்பன் சாந்தனு பெரிய ரீசனுங்க. ஏன்னா நானும் சாந்தனுலாம் வந்து கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் கிரிக்கெட் வந்து நாங்கள் சின்ன வயசுலேயே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து ஒரு வாட்டி மேட்ச் விளாண்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி நீலம் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணுறாங்க, ஃபுல்லாக கிரிக்கெட்டு தான், நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் சொன்ன பிறகு நான் வந்து டைரக்டரை மீட் பண்ணேன், ஜெயக்குமார் சாரை. அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் ரஞ்சித் சார்கிட்ட போனதுக்கப்புறம் அவரும் இவன் கரெக்டாக இருப்பான் அந்த கேரக்டருக்குன்னு அவரும் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் தான் ஜேர்னி அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. இணையத்தில் ஃபுல்லாக இப்போ வைரல் ஆகிட்டு இருக்க மாதிரி சன் நியூஸ் நேயர்களுக்காக இன்ஸ்டண்ட்டாக ஒரு 2 கவிதைகள் சாம்கிட்ட எதிர்பார்க்குறோம். கவிதையா? சரி, ஒன்று சொல்கிறேன். பேனாவின் குணம் எழுதுவது என்றால்
பெண்களின் குணம் அதை கவிதையாக்குவது. அடடி ஆச்சரியக்குறி. நல்லா இருக்கு. இன்னொன்று இன்னொன்னா, வடையை பார்த்து கேட்கிறேன், இறங்கும்போது என் தொண்டையில் மெதுவாக வா, என் மனதில் என் காதலி இருக்கிறார். எப்படி? சூப்பர். ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனால் எல்லாரும் கேட்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் இப்போ நான் தேட்டருக்கு போனாலுமே, கமலா தேட்டர் நிறைய தேட்டர்ஸ்க்கு போயிருந்தேன், எல்லாருமே கவிதை சொல்லுங்கள் சாம், கவிதை சொல்லுங்கள் சாம்ன்றாங்க. 20 ரூபா நோட்டு வச்சுருக்கீங்களா அப்படின்றாங்க. எத்தனை 20 ரூபா நோட்டு வச்சுருக்கீங்கன்றாங்க. ஸோ வெரி ஹாப்பி. இந்த வெற்றிக்காக எவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டிருக்கீங்க? எப்போ அறிமுகமானீங்க? கஷ்டப்பட்டேன். அது எல்லாமே ஒரு ட்ராவல் தான் பிரதர். அஃப்கோர்ஸ் எல்லா ஆக்டருக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ஒரு பிரேக்குக்காக தான் போராடிட்டு இருந்தேன். மோர் தென் 10 years நான் வந்து பீன் ஸ்ட்ரகிளிங் அண்ட் சர்ச்சிங். நான் நிறைய டைரக்டர்ஸ் போய் மீட் பண்ணேன். என்னோடய சைடில் என்னோட மேக்ஸிமம் எஃபர்ட் நான் எப்போவுமே போட்டுட்டு தான் இருக்கேன். அது எல்லாம் இந்த நேரத்தில் கூடி நன்மையாக ஒரு நல்லது ஒரு விஷயமாக நடந்திருக்கு. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இது நீலம் ப்ரொடக்ஷன்ஸாக இருக்கட்டும், ரஞ்சித் சாராக இருக்கட்டும், என்னோடய டைரக்டர் ஜெயக்குமார் சாராக இருக்கட்டும், சாந்தனுவாக இருக்கட்டும், அசோகாக இருக்கட்டும், கீர்த்தியாக இருக்கட்டும், எல்லாத்தோட சப்போர்ட் மூலியமாக தான் இப்படி ஒன்று நடந்திருக்கு. ஸோ இது ஒரு கூட்டு முயற்சி. இது பெரிய விஷயம் என்னென்னா, எல்லாருக்குமே பேர் கிடைச்சது தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. யூஸ்வலாக ஒரு படத்தில் ஹீரோ ஹீரோயின் கிடைக்கும், டைரக்டர் கிடைக்கும், மியூசிக் டைரக்டர் கிடைக்கும். இந்த படத்தில் நீங்கள் எல்லா கேரக்டர்ஸுமே, எங்கள் அம்மா நடித்த லிசி மேடமாக இருக்கட்டும், அப்பா நடித்த குமரவேல் சாராக இருக்கட்டும், அசோக், சாந்தனு, கீர்த்தி, திவ்யா, அப்புறம் கோச்சா நடித்த பாலாஜி பிரசாத் அவராக இருக்கட்டும். ஸோ எவ்ரி ஒன் ஆர் கெட்டிங் குட் நேம் இன் திஸ் மூவி. வெரி வெரி ஹாப்பி மக்களே. தேங்க்யூ ஸோ மச். மோட்டிவேஷனில் ஏதாவது கவிதைகள் இருக்கா? நான் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேங்க. நீங்கள் டக்குன்னு கேட்டிங்க, ஒரு மைண்ட்லேருந்து எடுத்து விட்றேன். சோஷியல் மீடியாவில் என்னென்ன மாதிரிலாம் உங்கள்கிட்ட கேட்குறாங்க? எல்லாரும் வந்து செம்மையாக நடிச்சிருக்கீங்க, நீங்கள் நடித்த மாதிரியே தெரியல, ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பையனை பார்க்குற மாதிரி இருக்குது, எங்கள் டீம்லேயும் இந்த சாம்னு ஒருத்தர் இருக்கான்ப்பா, இவன் தான்ப்பா உங்கள் சாம், ஃபோட்டோ எடுத்துக்கோப்பா அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்களோட கனெக்ட் பண்ணுற அந்த ஒரு, அது பயங்கரமான ஒரு ஆக்டருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். நல்லா நடிச்சிருந்தீங்க, உங்களுக்கு எல்லா எமோஷன்ஸும் வருது, இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க அப்படின்னாங்க. ஸோ வெரி ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. உங்களுடைய கதாபாத்திரம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆட்டிடியூட்லேயே இருக்கும். முறைப்பீங்க, தெனாவட்டாவே போவீங்க, வருவீங்க, அண்ணனாக இருந்தாலும் மரியாதை கொடுக்க மாட்டீங்க. ஒரு ரியாலிட்டியிலே அண்ணன் தம்பி எப்படி இருப்பாங்களோ அதே எல்லாமே உள்ளே இருந்தது. குறிப்பாக அந்த புல்லட் பாபு அப்படிங்கிற இடத்துல போய் முறைச்சிட்டு நிற்பீங்க இல்லையா, அதெல்லாம் தேட்டரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த ஒர்க் அவுட்டில் எப்படி இருந்தது? அந்த நேரத்துலேயே உண்மையாலுமே சிரிப்பு வந்ததா, இல்லை இருக்கிறவங்கள எப்படி என்ஜாய் பண்ணாங்க? ஆமாம், இல்லை இது கேரக்டர் எனக்கு ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. புல்லட் பாபு குறிப்பாக சொல்லணும்னா, அது ஷூட் பண்ணும்போதே எல்லோரும் சிரித்தாங்க. டேரக்டர் எல்லாம் அவர் மைக் எடுத்து சிரிச்சிருந்தார். அது உண்மையிலே நாங்கள் நினச்சோம் ஒர்க் ஆகும். அது போய் பிரதர் நீங்கள் போய் பாருங்கள் பிரதர், பார்த்துக்கிட்டே இருங்க பிரதர், அப்புறம் தலையாட்டிடுங்க பிரதர் அப்படின்னாரு. ஸோ அவர் சொல்கிறத நான் உள்வாங்கி அப்படியே பண்ணது இவ்வளோ தூரம் ரிசீவ் ஆகிறது வந்து வெரி ஹாப்பி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மக்களே ரொம்ப நன்றி. சாம் தான் பேசுகிறேன். இந்த சாமோட பேர் பிருத்வி. ஸோ பிருத்விக்கு இவ்வளோ வரவேற்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த சாம்ன்ற கேரக்டர் வந்து உங்கள் மனசில் இவ்வளோ கனெக்ட் ஆனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, என்னோடய இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், நிறைய விஷயம் ஷேர் பண்ணி நிறைய மீம்ஸ் வருது. எனக்கு இன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறப்போ என் ஃபோனே ஹேங் ஆயிடுச்சு, எனக்கு எதுவுமே ஓப்பன் பண்ண முடியல. சில நேரத்தில் யாராவதுக்கு மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணலன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. என் இன்பாக்ஸ் எப்படி நிறைஞ்சதோ என் மனசும் அவ்வளோ நிறைஞ்சிருச்சு. ஐம் வெரி வெரி ஹாப்பி. இந்த படம் ப்ளூ ஸ்டார் படத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ நன்றி சொன்னாலும் அதுக்கு ஈடுகட்ட முடியாது. தேங்க்யூ. வணக்கம். பாரஞ்சித் அவர்களுடைய கூட படித்த ஒரு நண்பர், அதுக்கப்புறம் அவரோட படத்தில் ஒரு உதவி இயக்குனர், அதுக்கப்புறம் ஒரு அசோசியேட் டைரக்டர், இப்போது ஒரு ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு வெற்றி படத்தோடைய இயக்குனர். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கடந்து வந்த பாதைகள், படத்தோட வெற்றியை பற்றி உங்களுடைய அனுபவம்? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ரஞ்சித் கூட ஃப்ரெண்டாக இருந்து, அதுக்கப்புறம் அவர் கூட ஒர்க் பண்ணி, ஒரு 2 படங்கள் ஒர்க் பண்ணி, 3வது கதை எழுதி வெளியே போயிட்டு ஒரு படம் பண்ணேன். அது ரஞ்சித் சப்போர்ட் பண்ணி நம்ம படம் வெளியே வருதுன்றது வந்து ரொம்ப பயங்கர பெருமையாக இருக்குது எனக்கு. அதுவும் கரெக்டாக பண்ணியிருக்குமா அப்படின்னு அந்த கேள்வி எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கரெக்டாக ஒரு படம் யாருக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது, அது வந்து மக்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்குது. ஓகே, நம்ம இன்னும் இந்த மாதிரியான திரைப்படங்கள் பண்ணோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் ரஞ்சித்தோட சப்போர்ட்டும், கணேசமூர்த்தி சௌந்தர்யா மேடம், லெமன் லீஃப் அவங்க, கணேசமூர்த்தி சார் அந்த சௌந்தர்யா மேடமோட சப்போர்ட், ப்ரொடக்ஷனாகவும் எனக்கு சப்போர்ட் பண்ணது பயங்கர பக்கபலமாக இருந்துச்சு. இவங்கெல்லாம் தான் எனக்கு கூட நினைத்த நடிகர்கள். ஒரு அசோக் பிரதர், சாந்தனு பிரதர், கீர்த்தி, பிருத்திவி, இது மாதிரி பக்ஸண்ணா, இந்த மாதிரி நிறைய சூப்பரான ஆர்டிஸ்ட்டு எல்லோரும் பயங்கரமாக எனக்கு சப்போர்ட் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. இது தமிழ் கேமராமேன் தமிழ் ஆகட்டும், எடிட்டர்,
ரகு, என்னோட ஜூனியர் ரகு, ஆர்ட் டைரக்ஷன், அவர் ரொம்ப சூப்பராக எல்லாரும் ஒரு டீமாக இருந்து அவங்களோட எல்லாரோட கூட்டு உழைப்பில் தான் இதோட இதுவாக இருக்குது. என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு குறிப்பாக இந்த யோகா, அப்புறம் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்துச்சு. ப்ளூ ஸ்டார் திரைப்படம் ஒரு ஆதிக்க சமூகம், ஒரே ஊரில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமூகம், 2 சமூகமும் ஒன்றிணைஞ்சா ஒரு எவ்வளோ பெரிய வெற்றியை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படமாக எங்களுக்கு அது பார்க்க புரிஞ்சுது. ரொம்ப ஈஸியாகவே கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஒரு நிகழ்கால ஒரு யதார்த்தத்தை அழகாக படம் பண்ணியிருக்கிறத நாங்கள் அதை பார்த்தோம். இந்த கதை எங்கேருந்து உருவானது? ஒரு கிரிக்கெட்டை வச்சு இப்படி ஒரு அரசியல் படம், ஒரு சமூக தேவையான அரசியல் படத்தை கொடுக்கணுங்கிறது எங்கேருந்து ஆரம்பமானது? ரஷ்யன் டைரக்டர் தார்கவ்ஸ்கி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர். அவர் வந்து அவரோட இன்டர்வியூஸ் நான் படிச்சுட்டு இருப்பேன். அதில் சொல்லுவார், ஒரு ஒரு மக்களோட வாழ்க்கையை நீங்கள் வந்து ரொம்ப உண்மையாக நேர்மையாக பதிவு பண்ணிங்கன்னா அதில் நிறைய அரசியல்லாம் இருக்கும். நீங்கள் பெருசாக அரசியல்லாம் பேசாதீங்க அப்படின்னுவார். அவர் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன வார்த்தை, எனக்கு அந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னென்னா, அது எது கூட ஜாயின் ஆயிடுச்சுன்னா, நான் எங்கள் ஊரில் இந்த மாதிரி அதெல்லாம் பிரச்சனைலாம் கிடையாதுங்க. எங்கள் ஊரில் ஆக்சுவலாக ஒரு சூப்பரான ஊர் தான் அது. ஆனால் ஒரு கதை எழுதுகிறப்போ நான் ஒரு லிபர்ட்டி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நாங்கள் ஆடினோம். அதே மாதிரி தான் எங்கள் ஊர் வந்து நாங்கள் 2 டீமு 2 பேரும் சேர்ந்து பயங்கரமாக அரக்கோணத்தில் நிறைய டோர்னமெண்ட் வந்து நாங்கள் அடிச்சிருக்கோம், வின் பண்ணியிருக்கோம். அது எங்கேருந்து அந்த பலம் வருது அப்படின்னா, நாங்கள் தெரில எங்களுக்கு. நாங்கள் 2 டீமும் ஒன்றா ஆனதால் தான் அது. ஆமாம், இது உண்மை தான். இது மாதிரி சேர்ந்து நாங்கள் விளையாடி இருக்கோம். நாங்கள் சேர்ந்து பெரிய டீமாக சுற்றி இருந்திருக்கோம் நாங்கள் ஜாலியாக. அதை நான் அப்படியே பதிவு பண்ணேன். கதைக்காக சில விஷயங்கள் மாற்றினேன், சில அதெல்லாம் பண்ணேன். அவ்வளோதான். எனக்கு மற்றபடி இதில் சாதி இருக்குது, இதெல்லாம் எனக்கு அதை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றுமே நான் பெருசாக இது பண்ணிக்கல. ஆனால் ஒரு கதை எழுதுனேன் நான். அதை வச்சு ஒரு கதை, ஒரு கிரவுண்டு இருக்குது, அந்த மாதிரி ஒரு கதையை பின்ன நான் அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாம் என்னோடய கற்பனையில் வந்து இது மாதிரி ஒரு வேர்ல்டு இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஒரு எண்ணம் தான் அது. அதை எப்படி சாத்தியப்படுத்தலான்றதுக்கு எனக்கு இந்த கிரிக்கெட்டும் என் ஊர் அந்த லேண்ட்ஸ்கேப் ரொம்ப முக்கியமாக எனக்கு உதவுச்சு. அவ்வளோதான். அது உங்களுடைய இந்த ப்ளூ ஸ்டார் திரைப்படத்துடைய திரைக்கதை உண்மையாலுமே எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒன்றா இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி ஒரு உலகம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரசித்து எழுதியிருக்கீங்க. அது எல்லாருக்குள்ளே கனெக்ட் ஆகிருக்கு. ஆமாம், இல்லை எல்லாரும் வரவேற்கிறாங்க, அதை கொண்டாடுறாங்க. அதை பார்க்குறப்ப எப்படி இருக்குது? பாரஞ்சித் அவர்கள் தயாரிப்பாளராக படத்தோட அவுட்புட் பார்த்துட்டு என்ன சொன்னார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது கூட இந்த கதையை நான் ஏற்கனவே எழுதிட்டேன். அதுக்கப்புறம் தமிழ் பிரபா உள்ள வராரு ரைட்டராக. அப்புறம் ஆனந்தண்ணான்னு ஒருத்தர் எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே ஹெல்ப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தமிழ் பிரபா ரைட்டிங்காக உள்ளே வரப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாறுது. ரஞ்சித் படம் பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, ரஞ்சித் அதான் நான் முன்னாடியே இங்கே சொன்னவர், படம் முடிச்சோன்னா அவர் டைரக்டர்னா பயங்கர பக்கா டைரக்டராக தான் இருப்பார். அவர் என் ஃப்ரெண்டுன்னா அப்படி ஒரு ஃப்ரெண்டாக இருப்போம். நாங்கள் 2 பேரும் அடி வேறு ஒன்றா இருக்கும். எங்கள் ஃப்ரெண்டு பயங்கர சப்போர்ட்டானவரால். அவன் டைரக்டர் ஆகிட்டார்னா அவர் டைரக்டர், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்படி தான் இருக்கும். நானும் அந்த எந்த இதுவும் போக மாட்டேன். ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுற அதே பிள்ளை எவ்வளோ இதுவாக இருக்கும். அது மாதிரி ப்ரொடியூசர்னாவும் ப்ரொடியூசர் தான். ப்ரொடியூசர்னால் ஒரு பயங்கர கராரான ப்ரொடியூசராக இருப்பார். அவ்வளோ இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே ஐ திங்க் நாங்கள் 1 மாதமாக பேசலை நாங்கள் 2 பேரும். அதுவே எடிட் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பயங்கர, நான் ஏன்னா பேசிகிட்டே இருக்கிற ஒரு ஆள் வந்து டக்குன்னு இதுவானோன்னா ஒரு பயமாக இருக்குது. என்ன ஆச்சு, ஏன்னா பேசுவேன், ப்ரொடியூசராக இருப்பார். அப்போது ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு எனக்கு. என்ன பண்ணுறது, நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்குமா இல்லையா? இப்போ ப்ரொடியூசராக அதுக்கான சிக்கல்களில் கண்டிப்பாக அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. நான் ஒரு டைரக்டராக மட்டும்தான் நான் அந்த படம் அந்த கதைக்குள்ளே. ஆனால் அவர் ப்ரொடியூசராக வேறு ஒன்றும் இருக்குல்ல, அந்த இதுக்குள்ளே இருப்பார். அப்போ வந்து 1 மாதம் கழிச்சு ஒரு நாள் திடீர்னு படம் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து படம் பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கேட்டேன். நான் ரெடி ஆகிடுன்னு எப்படியும் நாளைக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், நாளைக்கு வருவாங்கன்ட்டு சரி படம் பார்க்க வரையா அப்படின்ட்டு நாங்கள் ஒரு மதியமாக ஒரு 3:30 மணிக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சு படம் ரெடி அப்படின்னு. உடனே வந்து ஓகே 6 மணிக்கு நான் வரேன் அப்படின்ட்டாங்க. எனக்கு திடீர்னு ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இது 6 மணிக்கு, ஏன்னா சிங்க் கூட பண்ணல நாங்கள். அப்புறம் வரேன்னு சொன்னோடனே 6 மணிக்கு டக்குன்னு வந்து நின்றுட்டாங்க. இருக்கிறத வச்சு நான் ஆக்சுவலி நான் 2வது வெர்ஷன் ஒன்று பண்ணியிருந்தேன், அது கூட காட்டல. ரஃப் வெர்ஷனே வச்சு பரவாயில்ல செல்வா சொல்லிட்டாப்புல, நீங்கள் அப்படியே காமிச்சிருங்க, பரவாயில்ல ஜெய் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே சரி ஓகே அதே சிங்கோடு தான் காமிச்சோம். ஒரு 4.5 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து 4.5 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். 3.5 மணி நேரம் இருக்கும் அந்த படம். அதை பார்த்துட்டு வந்து அதுவே பயங்கர ஹாப்பியாகி அப்போ தான் எனக்கு வந்து உண்மையாகவே நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்த அந்த நாள் தான் அது. அப்போது
கட்டிபிடிச்சி ரொம்ப சூப்பராக இருக்குது, நீ மேக்ஸிமம் நீ என்ன எழுதுனியோ அதை எடுத்துகிட்டு வந்துட்ட திரைக்கு அப்படின்ற மாதிரி நிறைய கன்வென்சிங்கான ஏரியாலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீ அவ்வளோ இதுவாக இருக்குது. ரஞ்சித் எப்பவுமே வந்து டைமிங் பற்றி பயங்கரமாக அது அப்புறமா பேசுவார். ஆனால் முதல்ல அந்த படம் எப்படி வந்திருக்குன்றதுல வந்து டைமிங் எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித்துக்கு டைமாக வந்து எதுவுமே இது பண்ண மாட்டோம். நாங்கள் பேசுகிறப்பமே அது படமாக பார்ப்போம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதில் கட் பண்ண சொல்லுவார், அதெல்லாம் வேறு விஷயம், அதெல்லாம் மறுபடியும் இவ்வளோ வேணும் அவ்வளோ வேண்டான்னு சொல்லி அது போயிடுவார். அதுதான் எனக்கு முதல் கிடைச்ச கிரெடிட்டுன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. அந்த படம் பார்த்துட்டு கட்டி பிடிச்சி நீ கலக்கிட்ட, நீ பயங்கரமாக பண்ண அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பியான ஒரு விஷயம். அது அப்புறம் அந்த இன்னொன்று கேட்டிங்க, இந்த கதை சேர்ந்திருந்தால் அப்படின்ற அந்த இது என்னென்னா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம எல்லாருக்குள்ளுமே ஒரு பயங்கரமான ஒரு நம்ம ஒரு பக்கம் ஒரு கோபம் அப்படிலாம் இருந்தாலும் நம்மளுக்குள்ள ஒரு அன்பு பயங்கரமாக இருக்கும். எல்லா மனுஷனுக்குள்ளும் அது இருக்கும். அந்த இடத்த தான் நான் கொஞ்சம் லைட்டாக அதை மட்டும்தான் எடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன் நான். அந்த இடத்த நம்ம லைட்டாக டச் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு யோசித்தேன் நான். கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. நம்ம ஒரு பக்கம் ஒழிச்சு வச்சுன்னு தான் இருக்கோம் அப்படின்னு நான் நினைப்பேன். நம்ம எல்லாருக்குள்ளுமே இருக்குது. அந்த இடத்த நம்ம யாருக்குமே நம்ம சிரிக்க கூட மாட்டோம் மற்றவங்கள பார்த்து. அப்படி ஒரு மாதிரி ரக்கடாக தான் இருப்போம்னு வச்சுங்களேன். அந்த இடத்த தான் சரி ஓகே நம்ம எல்லோரும் ஒன்று தான், ஒரு ஹியூமன் தான் அப்படின்றதெல்லாம் ரொம்ப பயங்கர விருப்பமாக இருக்கும் எனக்கு அந்த வேர்ல்டு. அதுதான் ட்ரை பண்ணேன். பாரஞ்சித் அவர்களுடைய திரைப்பட பாணி அப்படிங்கிறது ஒன்று ரெகுலராக ஒரு பாணியாக இருக்குது. நீங்கள் இப்போ அவர்கிட்டருந்து அதே ஒரு கருவோட வேற ஒரு திரைக்கதை பாணியோட அணுகிருக்கீங்க ஆடியன்ஸ். இதை பார்த்துட்டு அவர் ஏதாவது பேசினாரா? அவர் அரசியலாக பேசுகிற விஷயங்களும் ஒரு படத்தில், நீங்கள் ஒரு அரசியல் பேசுகிற விஷயமும் வேறுபட்டிருக்கு. அதை பற்றி எதாவது பேசினாரா? குறிப்பிட்டு ஏதாவது சொல்லியிருக்காரா? இது ஒன்று. இது இல்லாமல் ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் நீங்கள் உருவாக்கியிருக்கிற கதாபாத்திரங்கள், ரஞ்சித், ராஜேஷ், அதேமாதிரி அம்மா கதாபாத்திரம், கவிஞர் ஷாம் கதாபாத்திரம், மணிங்கிற ஒரு கதாபாத்திரம் பிளேலேருந்து விளையாடிட்டே இருப்பார், வெளியிலேருந்து ஒன்று சின்னதாக போயிட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரமும் நின்றுருக்கு. இதை உருவாக்கின அனுபவங்கள் எங்கே இருந்ததெல்லாம் வந்தது? இந்த 2 கேள்விகள். ரஞ்சித் நான் வந்து முக்கியமாக என்னோட பயங்கர மாஸ்டராக நினைக்கிறது, ஃப்ரெண்டை தாண்டி எனக்கு மாஸ்டராக எனக்கு புக்கெல்லாம் ரஞ்சித் தான் கொடுப்பார். இதை பண்ணுறா டே அதை பண்ணுறா அப்படின்னு. அதுதான் வந்து நிறைய புத்தகங்கள் வந்து எனக்கு ரஞ்சித் தான் கொடுப்பார். நாங்கள் நிறைய அரசியலாக தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அரசியலாக பேசுகிறப்ப இது இப்படி நடக்குது இதெல்லாம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்போம். எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித்தை வந்து எனக்கு வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருப்பாங்க அப்படி தான் யோசிப்பேன் நான். ஏன்னா அவர் பேசுகிறது தான் இன்டென்ஸாக அந்த அரசியல் தான் பேசுவார். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் கிடையாது, நீங்கள் வாங்க அப்படின்னு தான் பேசுவார். அதே நான் வேற ஒரு பர்ஸ்பெக்டிவில் வந்து நான் பார்த்து நான் ஒரு பர்ஸ்பெக்டிவில் எடுக்கிறேன், அவரோட பர்ஸ்பெக்டிவ். ஆனால் 2 பர்ஸ்பெக்டிவும் ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு. சத்தியமாக அது வேறெல்லாம் கிடையாது. அது 2 பர்ஸ்பெக்டிவும் ஒரே பர்ஸ்பெக்டிவ் தான். அவர் விரும்புகிறது அதோட இது தான் நானுமே பண்ணியிருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறேன். நான் அது ட்ரை பண்ணியிருக்கேன். அவர் இன்னும் ரொம்ப கராராக பண்ணுவார். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் இதுவாக பண்ணியிருக்கேன் நான், அவ்வளோதான். அப்புறம் இந்த கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அதுதான். ஆக்சுவலி இது எதுனா, நம்ம பேப்பர்லேயே நாங்கள் இவ்வளோ டிஸ்கஷன் போயிடுச்சு எங்களுக்கு. நான் ஒரு ரைட்டிங் எழுதுகிறப்பே நாங்கள் இவ்வளோ டிஸ்கஷனுக்குள்ளே இருந்து தான் ஒரு கதையே உருவாக்கணும். நாங்கள் எல்லா வருஷமும் ரஞ்சித் படிச்சிருப்பார், கூப்பிடுவார், இதை பண்ண அதை பண்ணுன்ட்டு, ராஜேஷ் எப்படி டெவலப் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். பயங்கர ஹெல்த்தியான ஒரு நாங்கள் எப்பவுமே அவருக்கு அதையே என்னென்னு கொடுப்பார். நாங்கள் இந்த மாதிரி டிஸ்கஷன் இது மாதிரி பண்ணிப்போம். நாங்கள் இது மாதிரி நிறைய அது திரைக்கதையிலே எனக்கு வந்துடுச்சு அந்த கேரக்டர். ஏன்னா அது லைஃப் வந்து நாங்கள் அடிக்கடிக்கு விரும்புது நம்ம லைஃப் ஓகேங்களா, நம்ம பார்த்து ரசித்து அனுபவிச்சது தான் எல்லாமே. அதில் நான் வந்து நெகட்டிவ்க்குள்ளே எதுக்குள்ளும் போகவே கூடாது அப்படின்ற மாதிரி யோசித்தேன் நான். நம்ம சமூகத்தில் பிரதிபலிப்பு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான். நான் வந்து அதையே தான் வந்து அவங்க எல்லாருக்குள்ளே இருக்க ஒரு அன்பு இருக்குங்க. அதை தான் நான் வந்து தேடி வேணாம் எந்த கேரக்டரையும் நான் வந்து சாதாரணமாக முடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அவங்க எல்லாருக்குள்ளுமே அவங்க வந்து இதுலேருந்து அதை வந்து வெளியே வந்துடணும் மீன்ஸ் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. அவங்க ரியலைஸ் பண்ணுற ஏரியாவாக தான் யோசித்தேன். அது எல்லாமே ரியலைஸ் பண்ணுறப்போ அது வந்து ஒன்றுமே இல்லைல்ல, இது ஆமாம்ல, நம்ம எல்லாம் கும்பலாக இருந்தால் என்ன ஒன்று பண்ணலாம்ல அப்படியெல்லாம் தோணும்ல. அந்த வேர்ல்டு தான் நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு யோசித்தேன் நான். கதாபாத்திரங்கள் உருவாக்குறது கதாபாத்திரங்கன்னா நான் ரொம்ப க்ளோஸராக பார்த்துட்டு தான். எங்கள் அண்ணன் கேரக்டர் கிரிக்கெட் ஆடுவார். நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கணும் மீன்ஸ் அதான் அங்கே அனுபவித்த அந்த லேண்ட்ஸ்கேப்பு நான் வந்து என்னோடய கதைக்கு வந்து எனக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கிட்டேன் எல்லாத்தையும். ஓகேங்களா, அவருக்கு கிரிக்கெட் ஆடுறது ஆகட்டும், அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க, அம்மா கேரக்டரு எல்லாமே நான் எங்கள் வீட்டில் அந்த நடந்ததாக தான் இருக்கும். அது எல்லாமே நான் வந்து எனக்கு
கொஞ்சம் இந்த சினிமா விஷயம் கொஞ்சம் மிகைப்படுத்தி எழுதுறதோ குறைக்கிறதோ அந்த இடத்துல தான் நான் வச்சுட்டேன் நான். அதான் குறிப்பிட்ட ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு இல்லையா, எல்லாமே நோட்டபுளாக இருக்காங்க. இப்போ வந்து அந்த அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே தனிப்பட்ட முறையில் கவனிக்கப்படுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் அது ரொம்ப க்ளோஸராக நம்ம ஒரு லைஃப் அணுகிறப்போ அது நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி தோணுது. அதை சுவாரஸ்யமாக எழுதுறது தான் இருக்குது. நான் அதை வீக்காக எழுதியிருந்தால் அது யாருக்கும் தெரியாமல் போயிருக்கலாம் மேபி. அதை நான் ஒவ்வொரு கேரக்டரோட தன்மையிலேருந்து அதோட ஏஜ் லிமிட்லேருந்து அப்படியெல்லாம் வந்து ஃபைன் பண்ணி எழுதுவேன். எங்கள் அம்மா அப்படி தான் திட்டிகிட்டே இருப்பாங்க. எப்போ திட்டிகிட்டே இருப்பாங்கன்னா பயப்படுவாங்க. எங்கேயுமே எங்களை போகக்கூடாது இது அந்த மாதிரி ஒரு இந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு அது வந்து அந்த இது வந்து வந்துடும். அது மாதிரி தான் எல்லாம் நான் அங்கே அதையும் தாண்டி நம்ம போய் கிரிக்கெட் ஆடினோம்ல சுற்றுவோம், அதையும் தாண்டி ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றின்னு தான் இருப்போம். நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம அது அப்போ பார்க்குறப்ப எல்லாருமே தான் இவர் ராஜ்கௌதம் தான் சொல்லுவார். அவரோட சிலுவராஜ் சரித்திரம் அந்த புக்கு எனக்கு பயங்கர பிடிச்ச ஒரு புக்கு. அதில் தான் நீங்கள் முதல் லவ் ஃபெயிலியர் ஆனோடனே எல்லோரும் அவ்வளோதான் நம்ம செத்துடலாம்லாம் யோசிப்பாங்க. அந்த நேரத்தில் அது பயங்கரமான செத்துலாம் இல்லை அது வரும் அழுவோம், அப்படியே நம்ம வாழ்க்கையை முடிஞ்சிட்ட மாதிரிலாம் யோசிப்போம். அந்த நேரத்தில் அது ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ திரும்பி பார்த்தோம்னா என்னடா இப்படியெல்லாம் இருந்திருக்கோம் நம்ம, அது உங்களுக்கு பயங்கர காமெடி ஆகிட்டுருக்கும். ரொம்ப அது மாதிரி தான் எல்லோரும் அவங்கவுங்க எல்லாருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சொல்லுவோம், சில பேர் சொல்ல மாட்டோம், சில பேர் காட்டுவாங்க. அதுதான் கதாபாத்திரம் அவர் உள்ள வந்தது. அவரு தான் இருக்கார். அவர் தான் ஆக்சுவலி கதாநாயகனே. அவர் தான் கதாநாயகன். ஆனால் அவர் இல்லை, ரஞ்சித் தான் கதாநாயகன். நாங்கள் அவர் ஒரு பார்ட், அந்த டீமில் ஒரு சின்ன மெம்பர். அவர் பெரிய அரசு. அது நானே அப்படி தான் இருப்பேன். நான் தான் என் கேரக்டர் இல்லை, அவ்வளோலாம் பண்ணதில்லை. அதை எழுதுகிறப்போ அதை நான் எடுத்துக்கினேன். அந்த மாதிரியெல்லாம் இருந்தேன், கற்பனைக்குள்ளே தான் இருந்தேன் நான். அந்த ஒரு காதல் கிரிக்கெட் இதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன் நான். கற்பனைக்குள்ளே தான் அது வச்சேன் நான். தனியாக யாரும் இது பண்ணல. நம்ம எல்லாருமே அப்படி தான் இருப்போம். ஆக்சுவலாக உண்மையாகவே பயங்கர கோவக்காரன் எவன்னா போட்டாங்கன்னா அவனை ஃபஸ்ட் லவ் பற்றி ஃபஸ்ட் இப்படி தான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அது அவங்க சில பேருக்கு சீரியஸாகவே நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம அதை கொஞ்சம் மாற்றினா எப்படி இருக்கும். மறுபடியும் செல்வராஜ் தான் எனக்கு ஞாபகம் வருவார். செல்வராஜ் வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தையும் ஒரு ஜாலியாக அப்படியே அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிடுவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நாவல் பயங்கர பிடிச்ச நாவல். அது மாதிரி அதுதான் அதுலேருந்து ஒரு ரைட்டிங்காக உருவாக்குறது தான். தொடர்ந்து இது போல் சமூகத்துக்கு தேவையான படங்களை தொடர்ந்து கொடுங்க. அன்பு தான் அதிகமாக இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் ஒரு அன்பு இருக்குதுன்னு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அன்பை தேடிக்கிட்டே இருங்க. வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண எல்லா மக்களுக்குமே நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க தான் அதோட ஃபஸ்ட்டு நான் அவங்களுக்கு தான் அவங்கள நம்பி தான் நான் இந்த படத்தை வந்து நான் ரொம்ப தைரியமாக வேறு எந்த வன்முறையும் வேணாம் அப்படின்ட்டு எடுத்துன்னு அந்த முடிவுக்கு வந்ததே. சரி வேணாம், நம்ம இதுக்கு மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த முயற்சி வந்து உண்மையாகவே அது ஜெயிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னுமே ஒரு கான்ஃபிடென்ட் வருது. நம்ம நிச்சயமாக எல்லாருக்குள்ளும் அதுதான் இருக்குது, நம்ம ட்ரை பண்ணுவோன்னு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.